அதான் நீ 4 o'clock தான் வருவீங்களே எப்படி பண்ணுவீங்கன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே ஏதோ அதான் அதுக்கு தான் யோசிச்சேன் நானு. ஓகே. இப்போ வந்து pay பண்ணடா. ரொம்ப இதுடா எனக்கு இந்த நெட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 480. வேற என்னடா இதுடா? செல்லம்மா உங்க ஸ்கிரீனும் பிபிடி ரெக்கார்டிங் தான், வேற எதுவுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. 480,000, 480,000 ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிஎன்எல் இதுல போட்டுக்கோங்க. எக்ஸ்பென்சஸ்ல எழுதிக்கோங்க. செல்லம் செல்லம் வெறும் நிமிஷம் இருங்க. இந்த எக்ஸ்பென்சஸ்ல இல்லாம சரி ஓகே, எக்ஸ்பென்சஸ்ல போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நோட்ஸ்க்கு போலாம். ஓகேவா? இப்போ நோட்ஸ் ஒன்று இருக்கு, இருங்க. நோட்ஸ்ல தான் எக்ஸ்பென்சஸ் காமிப்போம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ இந்த சம்மோட ஃப்ளோ சொல்லி தரேன். அதுக்கப்புறம் நம்ம நோட்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நீங்க இப்போதைக்கு அதர் எக்ஸ்பென்சஸ்குள்ளே போட்டுக்கோங்க செல்லம்மா. நோட்ஸ் வேண்டாம். சரியா? அதாவது இந்த நோட்ஸோட நம்பர் கடைசியா அதர் எக்ஸ்பென்சஸ் இங்க கன்சாலிடேட் ஆகுது. அதுக்கு பதிலா உங்களை இதுலயே போட்டுக்க சொல்றேன் நான். ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் ஃப்ளோ அப்பதான்டா புரியும். இல்லைன்னா அப்படி பார்த்துட்டே இருப்பீங்க. இல்லைண்ணா கீழே நீங்க ரெவென்யூ லெஸ் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று காலம் இருக்குல்ல, அதுல போடுங்கடா அட்மின் எக்ஸ்பென்சஸ். புரியுதா? ஆ அடுத்தது அடுத்த லைன் ஐட்டம் என்னடா? அடுத்தது என்னதுடா? கேஷியர் பேங்க்ன்றது என்னது? என்ன அசட்? என்ன என்ன அசட்? ஆ கரண்ட் அசட் போங்க. கரெக்ட். ஆ balance நம்ம we are going to we are between balance sheet and P&L. அதுதான் இப்ப notes நம்ம போறது இல்ல. சரியா? சோ கரண்ட் அசட்ஸ்ல போயிட்டு 20. ம், செல்லம். இதோ இங்க கீழே 20. நெக்ஸ்ட் ஸ்ரேயா, நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி? நெக்ஸ்ட் என்ட்ரி? நெக்ஸ்ட் என்ன? ஹலோ. கேஷ் received on sale of fittings. கேக்குறது எனக்கு கேக்குறது உங்களுக்கு? ஹலோ கேக்குது. கேஷ் received on sale of fittings அப்பனா அது ப்ராஃபிட் இல்லையா? எவ்வளவு ரூபாடா? எவ்வளவு ரூபாடா? 10,000. ஓகே. சோ ஓகே, ஒரு நிமிஷம் இருடா. கேஷ் received on sale of fittings.
10 income. Cash receipt. செல்லம் இது ஹோல்ட் பண்ணிக்கோடா நான் சொல்றேன். லாங் டேர்ம் லோன். லாங் டேர்ம் லோன் எங்கடா வரும்? ஆ வெரி குட். போட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்குங்கண்ணா. அப்ப லாங் பேலன்ஸ் ஷீட்ல ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு. என்ன பேலன்ஸ் வரும். வெரி குட். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 200. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 30 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கீழ 100 கீழ இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா. ஸ்ரேயா கேக்குறதா ஸ்ரேயா? ஹலோ. என்னம்மா லேட்டா வருதா? கேக்கலையாடா என் வாய்ஸ்? ஓ அப்படியா? சரி ஓகே. சரி முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாண்ணே. எப்படியாவது முடிச்சிடலாம். அது எங்கடா செல்மா வரும்? 1st April 2022ன்னு சொல்லியிருக்காங்க. 260. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா கரெக்ட். ஆனா அது ஓப்பனிங் இது. ஆ செல்லம் கீழ ஒர்க்கிங் நோட். ஒர்க்கிங் நோட்னு போடுங்க கண்ணா கீழ. ஒர்க்கிங் நோட் 1ன்னு போடுங்க பார்க்கலாம். ஓப்பனிங் டெப்ரிசியேஷன் போட்டுக்கோங்க இப்போதைக்கு. மா சொல்லுமா. சொல்லு செல்லம். எழுதிக்கலாம். ஆமா ஆமா எழுதிக்கலாம் எழுதிக்கலாம். ஆ ஆ வெரி நைஸ். கரெக்ட் கரெக்ட். அப்படி கூட பண்ணுங்கடா. அப்படி பண்றீங்களா? அப்போ ஓகே. இதுல எழுதலாமா? எக்ஸாமினேஷன் ஹால்ல அந்த மாதிரி எழுதலாமா பேப்பர்ல? அப்படியா? எங்களுக்கு வந்து 2 வாட்டியும் எக்ஸாமினேஷன் பேப்பரா? சொல்ல மாட்டாங்களா? அப்ப எழுதுங்க. சரி செல்லம். அப்போ அப்படி பண்ணுங்களா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க. அப்ப அப்படி பண்ணிடுங்க. அப்படி பண்ணிடுங்க. வெரி குட். நல்ல ஐடியா. சூப்பர் செல்லம். ஆமா. இப்போ இது என்னதுடா 260யா? இந்த 260 வந்து டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணணும் இந்த ஃபர்னிச்சர் ஃபிட்டிங்ஸோட ஃபைனலா. ப்ராப்பர்ட்டி அதான். செல்லம் நீ என்ன பண்ண இத ஒர்க்கிங்னு போடுறான். ஒர்க்கிங் போடுங்க. ஜஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் 102 வரும்னு சொல்லுங்க. வெரி குட். அதர் எக்ஸ்பென்சஸ் கரெக்டா? ஆமா. அதாவது எக்ஸ்பென்ஸ் நம்மளதுல இப்போதைக்கு லெஸ் எக்ஸ்பென்சஸ்ல போட்டுக்கோங்க. சரியா? அப்படி பண்றீங்களா? எனக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு எனக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சு இப்ப நான் சரி. நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆமா. ஒர்க்கிங் போடணும். அசெட்டுக்கு கரண்ட் பிக்ஸ்ட் அசெட் மட்டும் ஒரு ஒர்க்கிங் இருக்கும். வச்சுக்கோங்க.
நல்லா from சரியா? ஹலோ கேக்குதாடா? கேக்குதாடா? லாஸ் ஃப்ரம் ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ். அது எது ஃபேக்டரி க்ளோஷர் காஸ்ட். அப்போ ஆம், அது வந்து எப்படின்னா அது சொல்றேன் செல்லமா. இந்த ஃபேக்டரி க்ளோஷர் காஸ்ட்டை வந்து நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட் ப்ரையார் பீரியட் ஐட்டம்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசிஸ்ல காமிப்போம். அதாவது இங்க காமிப்போம். அங்க இங்க காமிப்போம் செல்லம். ஆ, ஒரே நிமிஷம் இருடா இருடா. ஒரே நிமிஷம் இருங்க. இங்க பாரு செல்லமா, எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்ஸ்ல வரும். தெரியறதா? எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம் எழுதிக்கோங்க. அத ஃபேக்டரி க்ளோஷர் காஸ்ட் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம். ஓகேவா? ரைட். அடுத்தது ஃபிக்சர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் டூல்ஸ் எங்க வரும்? ஃபிக்ஸ்ட் அசெட். சரி பண்ணிட்டு போடணும். பேலன்ஸ் ஷீட்ல ஃபிக்ஸ்ட் அசெட் கீழே வரும். சரியா? அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஏப்ரல் 2022 80 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 80 இருக்குல்ல கண்ணா, அந்த 80 வந்து இங்க இங்க காமிப்போம். அதாவது தோ இங்க ஸ்டார்ட் பண்ணி தோ தனியா நம்ம நோட் போட்டு பண்ணுவோம் செல்லமா. அதுக்கு வேணா தனி நோட்டுன்னு போட்டுக்கோங்களேன். ஒர்க்கிங் நோட்டுன்னு போட்டுக்கோங்க. டெப்ரிசியேஷன் ஒர்க்கிங் நோட் பண்றா. இது ஒர்க்கிங் நோட் 2. ஓகேவா? ம். செல்லம் இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் இந்த ப்ராஃபிட்ஸ் அவைலபிள் ஃபார் ப்ரொபோஷன் இதான். இந்த 320 தான் செல்லம்மா இங்க காமிப்போண்டாகணும். இந்த ப்ராஃபிட்ஸ் ஃபார் தி டியூரிங் த இயர், அதாவது ஒரே நிமிஷம் செல்லம்மா இது முடிச்சிடும். 320 இங்க காமி த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்குள்ள வரும் அது இந்த கால்குலேஷன். ஓகேவா? இப்போ அடுத்தது என்னதுனா எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட் ஃபிக்ஸ்ட் அசெட். ஆமா ஒர்க்கிங் நோட் 1ல வரும். ஆமா ஆமா பிபிஇல வரணும். ஃபிக்ஸட் அசெட். ஓகேவா? ஃபிக்ஸ்ட் அசெட்னா நான் 1 நம்பரா காமிச்சிடுவோம் இங்க. தோ தோ இங்க 1 நம்பரா காமிப்போம். ஓகேவா? அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ரீல் வந்து இங்க காமிப்போம் செல்லம். செல்லம் இங்க பாருங்க கண்ணா, இந்த இத வந்து எவ்வளோ அமௌண்ட் அது? 710 இல்லையா? கரெக்ட். ஒரே நிமிஷம்டா. இது இங்க வரும்டா செல்லம். தோ தோ எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். இல்ல எக்ஸ்பென்சஸ் கீழேன்னு போட்டுக்கோங்க. எல்லாமே சேலுக்கு தான் செல்லம்மா. ஓகே, நம்ம பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேலுக்கு தான். அடுத்தது சேல்ஸ். முதல்ல பெரிய சேல்ஸ் தான் ஃபர்ஸ்ட். பிஎன்எல்லோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதோ இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட். கரெக்ட். அப்புறம் ஷேர் கேபிட்டல். நம்ம இதுல ஃபர்ஸ்ட் முதல் முதல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ல முதல்ல ஷேர் கேபிட்டல். கரெக்ட், ஷேர் கேபிட்டல். ஓகே. அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் 140. செல்ல ஓப்பனிங் ஸ்டாக் மட்டும் பாருங்க. இங்க சேஞ்ச் இன் இன்வென்டரின்னு ஒரு லைன் போடுவோம்டா. அதாவது இதுக்கும் ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்குமான டிஃபரன்ஸ் இங்க காமிப்போம். எக்ஸ்பென்சஸ் கீழே கீழே. ஆமா, அதாவது இது ரெண்டுமே நீங்க இம்பாக்ட் கொடுக்கணும்டா. அதாவது இதுவும் 140யும்
there is 2 lakhs minus ஆமா 2 lakhs minus அது என்ன 70 lakhs இருந்ததுனா it will be like this Shalam. இதோட 140 இங்க 200 so 200 minus 140 இப்படி வரும் நெகட்டிவ் நெகட்டிவ் வரும் ஓகேவா ஏன்னா ஜாஸ்தி க்ளோசிங் ஸ்டாக் ஜாஸ்தி இங்க நெகட்டிவ் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்ரேயா புரியுதாடா ஸ்ரேயா அப்படியா உங்களுக்கும் அப்படிதான் ஆகுதா தீப்தி இருடா ஒரு டைம் கூட ஓகே சரிடா ட்ரேட் கிரெடிட்டாஸ் லயபிலிட்டி ட்ரேட் கிரெடிட்டாஸ்னா என்ன கரண்ட் லயபிலிட்டி இங்க வரும் மேல மேல கரண்ட் லயபிலிட்டி கீழே இந்த அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல இந்த இதுக்குள்ள ட்ரேட் கிரெடிட்டாஸ் இருக்கு அடுத்தது தோ 80 பாருங்க 80 சரியா அடுத்தது ட்ரேட் டெட்டாஸ் 780 ட்ரேட் டெட்டாஸ் என்ன கரண்ட் அசெட்ஸ் இங்க செல்லாம் இங்க வரும் இப்ப இது வரைக்கும் போடுறீங்களா இது வரைக்கும் போடுறீங்களா இப்போ செல்லம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டுமா சரி ஓகே க்ளோசிங் ஸ்டாக் ஓகே கேக்குறதுடா சொல்றா ஹலோ ஏய் ஒரு நிமிஷம் செல்லம் செல்லம் இருடா நான் வேற மொபைல்ல வேணா கனெக்ட் பண்ணிக்கிறேன் இருடா ஒண்ணுமே கேட்கலன்னா நான் அப்புறம் என்ன வேஸ்ட்